என்னை ஒரு பிரிவினைவாதியாக காட்ட இவர்கள் முனைகிறார்கள். தமிழ் மக்களிடம் இவர் ஏதோ ராணுவத்துக்கு ஆதரவானவரன் போல காட்டுகிறார்கள். தயவு செய்து சபாநாயகர் அவர்களே, நான் யாருக்குரிய ஆள் அப்படி என்றார்? நான் சிங்கள மக்களிடம் எதிரி, தமிழ் மக்களிடம் எதிரி. இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்ன? தயாசிரி ஜெயசேகர சொல்வது என்ன? சாமர சம்பத் சொல்வது என்ன? என் மீது 2011ஆம் ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ஷ தன்னுடைய ராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார். நான் மயிரிழையிலே உயிர் தப்பி இருந்தேன். அதே போல 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைத்து 100க்கும் மேற்பட்ட ராணுவம், போலீசார், அப்பொழுது இருந்த ராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேர்மன் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களையும் கைது செய்து 13 மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். யார் இதை பற்றி பேசினார்கள்? அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்திலே அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது, அப்பொழுது எங்களுடைய கூட்டத்திலே இருந்த மாவை சேனாதராஜா பாராளுமன்ற உறுப்பினர், சரவணபவன் பாராளுமன்ற உறுப்பினர், நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர், இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 500 பேர் சிங்கக்கொடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள். அப்பொழுது ஏன் தயாசிரி ஜெயசேகர கதைக்க இல்லை? அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கதைக்க இல்லை? அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சத்குநாதன் கதைக்க இல்லை? ஏன் அப்பொழுது இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் கதைக்க இல்லை? இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீது இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் ஸ்ரீதரன் மீது இப்பொழுது பாய வேண்டிய தேவை என்ன? இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள். அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள், பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்துக் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பகல் கனவாக இருக்கும். என்னுடைய மக்கள், ஒரு நிமிஷம், என்னுடைய மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கௌரவ பிரதி சபாநாயகர்களே, நான் ஒன்று உண்மையை சொல்ல விரும்புகிறேன். எனது மக்களுக்கான செய்தியை, எனது மக்களுக்கான பணியை நான் மிகவும் நேர்த்தியோடு செய்திருக்கிறேன். இப்பொழுதும் நான்